நீரிழிவு நோய் ஏற்படாம தடுக்க முடியும். குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் நோய் ஏற்படாம தடுக்க முடியும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பீர்க்கங்காயை அவங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும். இந்த காய் அடிக்கடி சாப்பிடுறதால நம்ம லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கல்லீரல் உறுப்போட செயல்பாட்டை நல்லா அதிகமாக்கும். கல்லீரல் உறுப்பு மட்டும் கிடையாது, நம்ம இதயத்தை கூட பாதுகாப்பா வைத்து மாரடைப்பு நோயெல்லாம் ஏற்படாம தடுக்கும் இந்த பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் அடிக்கடி சாப்பிடுறதால செரிமான பிரச்சனைகள் கூட ஏற்படாம தடுக்க முடியும். அஜீரணம் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா மதிய உணவுல பீர்க்கங்காயை அப்பப்ப சேர்க்கலாம். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலசிக்கல் கூட ஏற்படாம தடுக்க முடியும். பீர்க்கங்காயை நம்ம அன்றாட உணவுல சேர்க்கறதால அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயே ஏற்படாம தடுக்க முடியும். இதுல இரும்பு சத்தும் நிறைய இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும் ரத்தத்துல. இதனால அனீமியா நோய் ஏற்படாம தடுக்க முடியும். இந்த பீர்க்கங்காய் காயோட ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சருமத்தை ஆரோக்கியமா வைத்து எந்த ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள்